Hi friends, welcome to Maha's channel, Maha Be Positive. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொங்கல் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த சாரீ வந்து ஒடிசாவோட சாரீ. நான் ஒடிசாவில் ஒரு 9 இயர்ஸ் இருந்திருக்கேன். ஒடிசாவில் சம்பல்பூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி காஞ்சிபுரமோ அந்த மாதிரி சம்பல்பூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து இது பண்ணுற வந்து கையிலேயே நெஞ்ச ஒரு சாரீ தான் அது. இதுதான் அந்த ஒடிசாவோட பேட்டர்ன் இது. ஸோ இது வந்து இன்றைக்கி பொங்கலுக்கு வந்து இந்த சாரீ நான் வந்து உடுத்தியிருக்கேன். இங்கே வா, பாய் சொல்லுங்கள், அவங்களுக்கு பாய் சொல்லுங்கள், குட்டி பிடிச்சி பாய் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும். முன்னி 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 முன்னி. ஸோ ஏர்லி மார்னிங்கே பார்த்திங்கன்னா சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கிராமிய கலைஞர்கள்லாம் எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட எல்லோரும் சேர்ந்து மரியாதை செலுத்துகிறதா எல்லாரையுமே சேர்ந்து அழைச்சிக்கிட்டு மேளதாளத்தோடு வந்து எல்லோரும் பொங்கலுக்கு தேவையான அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லோரும் ஒன்றா ஒவ்வொரு வீடாக சேர்ந்து போவாங்கள்ல. இந்த கிராமத்துலலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சாமி நிற்கும், ஒவ்வொருத்தரும் சேர்ந்து அப்படியே போவாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஒரு மார்கழி டைம்லலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பாட்டு பாடிட்டு ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து அப்படியே ஒவ்வொருத்தராக சேர்ந்து அப்படியே போவாங்களா. அதே மாதிரி மேளதாளத்தோட எல்லா கிராமிய கலைஞர்களும் வந்திருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக நடந்தது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு அவங்கவுங்க வீட்டில் வந்து முறைப்படி வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது வந்து வழக்கம் இல்லையா. ஸோ அதுவும் வந்து நம்ம அந்த செலிப்ரேஷன் இந்த மாதிரி செலிப்ரேஷனில் வந்து எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறப்போ வந்து அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இது மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறதையும் மிஸ் பண்ண மாட்டோம், அதே சமயம் இந்த ஊர்லலாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோம் இல்லையா, அதையும் வந்து மிஸ் பண்ண மாட்டோம். அங்கே பாருங்களேன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு பயங்கர சூப்பராக இருந்தது. எல்லா கலைஞர்களுமே வந்துட்டாங்க. நான் அந்த வீடியோவில் வந்து யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து காட்டுறேன். நான் ஆல்மோஸ்ட் வந்து கிராமத்தில் பண்ணுற எல்லாமே, இந்த மயிலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், புலியாட்டம், அதுக்கப்புறம் வந்து நாட்டு கலைகள்லாம் இருக்கு இல்லையா, கம்பு சுற்றுறது, சிலம்பம், அதுக்கப்புறம் உரி அடிக்கிறது, இது மாதிரி எல்லா இதுவுமே வந்து கலந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தது. ரொம்ப கிராண்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இத்தனை நாளாக 12 வருஷமாக இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் தான் மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கரகாட்டக்காரங்க அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல சேர்ந்து எல்லோரும் பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து எல்லாருமே கலெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தேன் நான் இந்த சைடில் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் இருந்தாலே, இப்போ பாரு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தர் வீட்டில் இருந்தும் ஒவ்வொருத்தரையாக அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துக்கு இப்போ போய்கிட்ருக்காங்க. ஸோ நான் மேலே இருந்து தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் ரெடி ஆகலை. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் நானும் கீழே போகிறேன். கீழே போய்ட்டு உங்கள் கூட சேர்ந்து காட்டுறேன். நான் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து என் கூட சேர்ந்து நீங்களே என்னோடய அப்பார்ட்மெண்ட்டை எப்படிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கும்மி ஆட்டம் இதெல்லாம் பண்ணிவிட்டு சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு பொங்கல்னு எல்லாம் கத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயசில் பெரியவங்களை வச்சு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து அடுத்தடுத்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு காலையிலே வந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போய்கிட்ருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் வந்து வீட்டில் இருந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு, பொங்கல் வைக்கிற டைமுக்கு என்னால் வர முடியல. வந்து சாமி கோயிலில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பொங்கல் அங்கே கொடுத்ததையும் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்கே போட்டிருந்த கோலங்கள்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நான்
ஒவ்வொரு டவருக்கு கீழேயும் கோலம்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அன்னைக்கு வந்து அந்த கலர்லாம் போட்டு கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி கோலம்லாம் போட்டிருந்தாங்க. ஸ்டேஜ் இது மாதிரி தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சில்ட்ரன் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து இருந்தது. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமாக வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான். ஸோ சிலம்பம் வந்து எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து கற்றுக் கொடுக்க வராங்க. என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சிலம்பம் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவர் கராட்டே மாஸ்டர் ஆல்ரெடி. ஸோ இப்போ சிலம்பம் கலையை நம்ம கலையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப நாளாக ஆசை. ஸோ இப்போ வந்து அதையும் அவர் வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ பொங்கல் விழா பார்க்கலாம். என்ன ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஹாய் வருது, பின்னாடிலாம் வரவே இல்லையே எல்லாருமே? என்னப்பா பிரிஸ்டேஜ்னாலே அப்படி கலக்குவோம், என்ன சைலண்டா இருக்கீங்க? காலையில பொங்கல் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த சைட்ல லாஸ்ட்ல இருக்கவங்க சேர்ஸ் நிறையவே எம்டியா இருக்கு பாருங்க, அப்படி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு பெர்ஃபார்மன்ஸும் முடியும் போது பார்க்கணும் அப்படின்றதுக்காக, அதனால ஒரு வாட்டியும் நீங்க கை தட்ட 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 என்ன இன்னும் அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸ் நிறையவே இருக்கும். அதனால பின்னாடி இருக்கவங்க ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ஸோ பாக்குறவங்களும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிளாப், முடியும் போது ஒரு கிளாப். அப்பதான் குழவை குழவை சத்தமாமா இது? நீங்க தான் ஜட்ஜி, பாத்துக்கோங்க. பாத்தீங்களா, பாட்டியோட வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வந்து நம்ம பெரிய திக் மியூசிக்கே கொடுக்கலாம். அந்த மாதிரி வாய்ஸ் ஓகே. நீங்க டைப் பண்ணீங்களோட தொண்டை கட்டிட்டு இருக்கா, இல்லைன்னா குழவை சத்தம் பக்காவா 100% பண்ணுவீங்க. டான்ஸ் ஆடுவாங்க. என்ன பாட்டு வேணும்? என்ன பாட்டு வேணும்? என்ன பாட்டு? நல்ல பாட்டு. என்ன பாட்டு வேணும்? ஓகேவா? சூப்பர். உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேம் எல்லாம் என்னோட ஓன் ப்ராடக்ட் மேம். துபா ஆயில்ஸ் மேம் என்னோடது. நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஹெல்த் மிக்சஸ் மேம். இது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், ப்ரோட்டீன் அண்ட் அயன் 3 இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன் மேம். இதில் வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் ஆட் இந்த ரெட்ட பார்டர்
தட்ட என்ன இன்னும் அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ் நிறையவே இருக்கும். அதனால பின்னாடி இருக்கவங்களாம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ஸோ பார்க்குறவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிளாப்பு, முடியும் போது ஒரு கிளாப், அப்போ தான் கொஞ்சம் அவங்களுக்கும் ஜாலி. இதில் ரொம்ப ஹைலைட்டான ப்ரோக்ராம் வந்து இந்த ப்ரோக்ராம் தான். எல்லோரும் சேர்ந்து இந்த டான்ஸு என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் இருக்காங்க, கொரியன்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட் பீப்புளுமே நம்ம சேர்ந்து பண்ண டான்ஸ் இது. ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா ஒரு 14-15லேருந்து 65-70 வரைக்கும் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ப முடியுதா? ஒரே மாதிரி சாரி கட்டிருக்கிறதுனால தெரியல. நல்ல வயசானவங்கெல்லாம் டான்ஸ் பண்ணாங்க. இந்த பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ் வந்து கண்டினியூஸாக வந்து அவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க கிளப்பில். ஸோ நானும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் வந்து ஸோ இந்த இயர் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம், நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்மளும் களத்தில் இறங்கிடலாம் அப்படின்ற முடிவோடு இருக்கேன். ஸோ எல்லோரும் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணாங்க. ஸோ கரகாட்டம், ஒயிலாட்டம் அப்படின்னு எவ்வளோ ப்ரொஃபஷ்னல் டான்ஸஸ்லாம் வந்து பண்ணியிருந்தா கூட இங்கே இருக்கவங்களாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக டான்ஸ் ஆடுறவங்க அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா செட்டப்பும் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க. ஷாப்ஸ், ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருந்தது. ஸோ ஷாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ நிறைய ஷாப்ஸ் இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சில்ட்ரனுக்கு அது ஒரு தனி செக்ஷன் நல்லா விளையாடுறதுக்கு, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராட்டினம், அதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து அதாவது கிராமிய கலைகளில் தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி போட்டிகள், அது மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப நல்லா வந்து இருந்தது. நைட்டு வரைக்குமே நிறைய ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ குழந்தைங்க வந்து பொங்கலை வந்து மிஸ் பண்ணாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அதை வந்து மாடிஃபை பண்ணி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி
போனாலும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக எந்த சிட்டியில் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக இது மாதிரி பண்ணணும். நான் டெல்லியில் இருந்தப்போ டெல்லிலையும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதும் நான் வீடியோ போட்டிருக்கேன். எல்லா தமிழ்காரங்களாம் சேர்ந்து பண்ணுவோம். ஸோ சின்ன ஸ்கேலில் பண்ண அந்த ப்ரோக்ராமும் வந்து நம்ம தமிழ் பீப்புளெலாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறப்போ அதோடைய சந்தோஷம் வந்து தனியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இங்கேயும் இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் வந்து தமிழ் ரொம்ப மிஸ் பண்ணுறதுனால அப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இங்கே வந்து பார்த்தா நம்மளோட வேறு லெவலில் வந்து இங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஊருக்கு போகிற முடியலையே அப்படின்னு நினச்ச ஒரு வருத்தம்லாம் வந்து போய் ரொம்ப நல்லா வந்து அன்றைக்கி த்ரூ த டே நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.